friends, welcome to Madras Samayal. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வந்து பொங்கல் ஸ்பெஷலா என்ன பண்ண போறோம்? பொங்கல். சர்க்கரை பொங்கல் பண்ண போறோம். அதுல எதுல பண்ண போறோம்? பானை. பானையில பண்ண போறோம். Actually today is a special day. ஆமா, இன்னைக்கு ஸ்பெஷல் டே தான்டா. இன்னைக்கு என்னது? பொங்கல். பொங்கல் எதுல பண்ணுவோம்? பானையில பண்ணுவோம். ஆமா, சன்ஃப்ளவர் அழகா வரைஞ்சிருக்கியே. சரி, பானைக்கு ஒரு சன்ஃப்ளவர் போதுமா? இனி நம்ம உள்ளதாண்டா பொங்கல் நடக்கும். பொங்கல் ஹக்கா? எல்லாரும் ஹக் பண்ணிருங்க பொங்கல் அன்னைக்கு. சரி, அப்புறம் அரிசியும் பாசிப்பருப்பும் நம்ம வந்து கழுவ போகிறோம். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு. ஆமாம் ஆமாம். வேற யாரெல்லாம் பொங்கலுக்கு கூப்பிடுவோம்? பாட்டி, அப்பா, தாத்தா, அக்கா. அக்கா எல்லாரையும் கூப்பிடலாமா? இன்னும் 2 தண்ணி நம்ம அலசிட்டு வந்துருவோமாடா? அம்மா, I'm cleaning up work, அம்மா. Now what do we do? இப்போ வந்து நம்ம அரிசி அலசணும்ல தண்ணி, அதில் கடைசி தண்ணியிலேருந்து 1 கப் நம்ம எடுத்து வைக்கணும். அப்போ தான் வந்து பொங்கல் நல்லா பொங்கி வரும். I won't touch it. டச் பண்ணாத. சரி, பொங்கல் பானை வச்சுருவோமா? How about the designs don't come? டிசைன்ஸ்க்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. சரியா? ஃபஸ்ட்டு பால். The whole thing? ஆமாம் ஆமாம். ஓகே. ஓகே, டிசைனுக்கு இது ஆயிடுச்சாடா? சரி, இப்போ Get the sock. ஒரு துளி பட்டுடுச்சு. Okay. நம்ம அரிசி அலசி வச்சுருந்தோம்ல தண்ணி, அது hold it. 4.5லேருந்து 5 கப் போல் தண்ணி. நமக்கு வந்து ரொம்ப குறைவாக வேணும்னா நான் வந்து 5 கப் தண்ணி வைப்பேன். அப்போ வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. I can do that. You can do number 4 here. ஏண்டா? Because I'm number 4. பொங்கல் ஹக். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோமா? I won't touch it. ஓகே, இனி இது பொங்கி வரப்போ என்ன சொல்லணும் நம்ம? பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கல் பொங்கல். பொங்கல் பொங்கல். But how does it get tall? அவ்வளோ பெருசாலாம் பொங்காதுடா, இப்படி பொங்கி வரும். பொங்கல் பொங்கல் பொங்கல். இன்னும் வரலடா. அதுக்குதான் இங்க பாருங்க, பாரு, பொங்கல் வருதா 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 வருதா. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கல் பொங்கல். ஓ, அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஒரு கைப்படி வந்து நம்ம உள்ளே போடணும். மேலே சுட்டுறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இனி வந்து இது வந்து நல்லா குழைவாக வெந்து வரணும். கலந்துருவோமாடா? மூடி வச்சுருங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் போய் நல்ல குழைவாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெல்லம் சேர்க்கணும். 2 கப் வெல்லம் வச்சுருக்கேன். இது வந்து ஆமாண்டா, தூசி அழுக்கு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு ஓகே. வெல்லம் வந்து நல்ல டார்க்கான வெல்லம் எடுத்தோம் அப்படின்னா கலர் வந்து பொங்கலுக்கு நல்லாயிருக்கும். சில வெல்லமெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்ப லைட் கலரில் இருக்கும், ஒரு கோல்டன் கலரில் இருக்கும். அது அவ்வளோ நல்லா இருக்காது. டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஆனால் கலர் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. எப்போவுமே வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொக்கோ பேபி மாதிரி இருக்கா? ப்ரௌன் கலரில் இருக்கிறேன் நான்.
இப்போ வந்து நம்ம நெய் ஊற்றிடுவோமா? நல்லா தாராளமாக நெய் ஊற்றினா தான் கொஞ்சம் நெய் ஊற்றினா தான் ஆறுனதுக்கப்புறமும் அது ரொம்ப கெட்டியாகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் நிறைய நெய் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். நான் நெய் ஊற்றிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா முந்திரி பருப்பு வறுக்கும்போது இன்னும் நிறைய நெய் நம்ம சேர்த்துப்போம். இப்போ வந்து நம்ம தேங்காய், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம்லாம் நெய்யில் தாளிச்சிடலாம். நல்லா கொஞ்சம் தாராளமாக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம நெய் சேர்க்கும்போது தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெய் உருகுனதும் இதில் வந்து ஒரு 1/2 கப் போல் துருவின தேங்காய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெளியே வச்சு தான் பொங்கல் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் குளிர் வந்துச்சா அதில் வந்து கரும்பெல்லாம் கொஞ்சம் காஞ்சி போச்சு. இல்லைனா வந்து கரும்பெல்லாம் கட் பண்ணி நம்ம ஊரில் பண்ணுற மாதிரியே பண்ணோம், அப்படி தான் ஐடியா வச்சுருந்தேன். நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அப்புறமா கொஞ்சம் உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு திராட்சை கொஞ்சம் பலூன் மாதிரி வந்ததும் நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் பாருங்கள், அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தட்டில் வச்சிடலாம். நம்ம ஊதிட்டார். நல்லா இருக்கா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிடு. ஹாப்பி பொங்கல். பாபா நான் சாப்பிட போகிறேன் சொல்லிடு. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த சக்கரை பொங்கலை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.